செதுக்கிட்டேன்னா ராதி சீவி கொடுத்துருவாங்க. நகாஸ் பண்றது நான் தான் பண்ணுவேன். இல்ல மெயினா இந்த பாட்டு ரொம்ப கரெக்டா அது கடைசியில தான் பண்ணுவேன். வணக்கம். இன்றைக்கி அண்ணாமலை டுடேல மொத்தமாக 4 அப்டேட் பார்க்க போகிறோம். முதல்ல அண்ணாமலை அவர்கள் சுவாமி மலை போயிருக்கிறாங்க. ஸோ வரிசையாக அறுபடை வீடு ஒன்று பார்த்துட்டு வராங்க. ஸோ அதை பற்றின பதிவு முதல் பதிவு. ரெண்டாவது, கனிமொழி அவர்கள் ரயில்வே பட்ஜெட் ரிலேட்டடாக ஒரு தகவல் ஒன்று கொடுக்குறாங்க. அதை ரிபட் பண்ணி அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் தரவுகளோட, அதாவது அந்த ரெக்கார்டோடைய ப்ரூஃபை காமிச்சு ஒரு ரிபட்டல் கொடுத்துருக்காங்க. அது ரெண்டாவது அப்டேட்டு. மூணாவது, நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு விஷயம் பேசியிருப்பாங்க. அதுக்கு கமலஹாசன் அவர்கள் ஒரு பதில் பேச்சு ஒன்று பேசியிருப்பாங்க. இதை பச்சையாக பொய் சொல்லி ஊடகங்கள் திருத்து பரப்பிட்டுருக்கிறாங்க. அதை பற்றின ஒரு பதிவு மூணாவது அப்டேட்டு. நாலாவது, தமிழக அரசு மருத்துவர்கள் ஒரு கோரிக்கை, அது திமுகவுடைய ஒரு மேனிஃபெஸ்டோவில் உள்ள விஷயம். அதை விளக்கம் சொல்லி அதை வலியுறுத்தி அண்ணாமலை ஒரு பதிவு பண்ணி இது 4வது அப்டேட். இந்த நாள் தான் இன்னையோடைய அண்ணாமலை டுடே. நான் உங்கள் மணியன் கோபி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். நம்ம சேனலில் டெய்லி காலையில் 7 மணிக்கு அண்ணாமலை அவர்களுடைய அப்டேட் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஒரே இடத்துல பார்த்துட்டு இருக்கோம். இது உங்களுக்கு ஆர்வம்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அடுத்தடுத்த போகிற வீடியோஸ் உங்களுக்கு சேரும். ஸோ முதல்ல நான் என்ன பண்ணிடுறேன்னு சொன்னால், கனிமொழி அவர்களோட பதிவை வாசிச்சிட்றேன். அதுக்கப்புறமா அதுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன பதில் சொன்னார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். Tamil a key contributor to India's growth, receives less than 1/3 of Maharashtra's railway budget allocation, clearly revealing the union government's skewed priorities. BJP seeks the Tamil people's votes but not their development. இதுக்கு அண்ணாமலை அவர்களோட பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, டிஎம்கே எம்பி ஸ்ரீமதி கனிமொழி டிஎம்கே இஸ் ignorant of the fact as always and has no clue what is happening in Tamil Nadu under the corrupt leadership of her brother and TNCM Thiru Stalin. 35,701 crore worth of railway projects are currently underway in Tamil Nadu, but their execution is delayed due to the government of Tamil Nadu's failure to expedite land acquisition. Of the 4,326 hectares of land required to carry out these railway projects, the Tamil Nadu government has, as of December 2025, acquired only 24% of the required land. There are plenty of projects that have been pending for the land acquisition for almost 5 years now. The same applies to the national highway project sanctioned for Tamil Nadu. The roadblocks deliberately imposed by the corrupt DMK government have caused exorbitant delays and the execution of the already sanctioned project. Instead of peddling lies all day, Srimati Kanimoli should ask her brother why there is a delay in acquiring lands to complete the already sanctioned projects. இதுக்கு பாராளுமன்றத்தில் கேள்வி பதில் கொண்டானதையும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளை அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பேசிக்கான விஷயம் தான். இது அரசியல் தெரியாதவங்க சொல்லலாம். அதாவது என்னென்னு சொன்னால், லேண்ட் அக்விசிஷன் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பொறுப்பு அப்படின்னு தெரியாதவங்க இது டிலே ஆகுதுன்னு சொல்லலாம். ஆனால் இதே விஷயம் தான் எய்ம்ஸ்லேயும் சொல்லிட்டு இருந்தாங்க. எய்ம்ஸ்லேயுமே அவங்க கரெக்டான லேண்டை ரொம்ப நாளாக இழுத்தடிச்சு தான் அக்யர் பண்ணாங்க. அதனால தான் மேஜர் டிலேயே. இருந்தாலும் ஃபுல் அரசியல் கேம்பெயினே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் டிலே பண்ணிச்சுன்னு சொல்லி ஒரு பொய் பிரச்சாரம் மூலம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதே திரும்ப அடுத்து ரயில்வேக்கும் கொண்டு போயிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு ரிவர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, நிர்மலா சீதாராமன் அவர்கள் EVR, அதாவது EV ராமசாமி அவர்கள் சொன்ன விஷயத்தை அவர் அப்படியே வெர்பாட்டிம் வாசிச்சிட்டாங்க. அதாவது என்னென்னா, EV ராமசாமி சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னாரோ, அதாவது தமிழ் பிச்சை எடுக்க கூட லாய்க்கு இல்லை, தமிழ் படிக்கிறதுங்கிற மாதிரியான வார்த்தைகள் ஃபுல்லாக அப்படியே வெர்பாட்டியம் பேசினதை கட் பண்ணி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழுக்கு அகேன்ஸ்டாக பேசிட்டாருன்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இது எவ்வளோ பச்சையாக ஒரு சிறுபிள்ளத்தனமான ஒரு பொய்ன்னு வச்சுக்கோங்க. இன்டெலெக்சுவல் பொய் கூட கிடையாது, கிளியராக பிளாட்டன்ட் பொய். இதுக்கு அவரே பாராளுமன்றத்திலே கமலஹாசன் அவர்கள் என்ன பண்ணியிருந்தான்னு சொன்னால், அதுக்கு ரிப்போர்ட் பண்ணுறேன்ற பேரில் அவர் வளர்ந்து வச்சுப்பா, எப்போ போட வளர்னான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதான் நடந்துச்சு. இதை செய்தி நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், நிர்மலா சீதாராமனுக்கு கமலஹாசன் பதிலடி அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பரப்பிட்டு இருக்காங்க. அதாவது நிர்மலா சீதாராமன் இல்லைப்பா, அது EV ராமசாமி அவர்கள் சொன்னது தான் நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க அப்படின்றது கூட சொல்ல முடியாத ஒரு பரிதாப நிலையில் தான் இன்னையோடைய மீடியா இருக்குது. அதுக்கு அகெயின்ஸ்டாக அது எவ்வளோ தப்புன்னு சொல்லிட்டு ஒரு பதிவு. இன்று மாநிலங்களவையில் மத்திய நிதியமைச்சர் திரு நிர்மலா சீதாராமன் தமிழ் மொழியை பற்றி இழிவான சொற்களை பயன்படுத்தியதாக திரு கமல்ஹாசன் ஒரு தவறான தகவலை தெரிவித்துள்ளார். அதேபோல் நியூஸ் தமிழ் 24/7 செய்தி ஊடகம் எந்த ஒரு அடிப்படை சரிபார்ப்பும் இன்றி அமைச்சரின் பெயரில் தவறான ஒரு கருத்தை தவறாக சித்தரித்துள்ளது. கடந்த 2025 மார்ச் மாதம் நடைபெற்ற நிகழ்வில் நிதியமைச்சர் அவர்கள் EV ராமசாமி நாயக்கர் அவர்களின் கூற்றையே தெளிவாக மேற்கோள் காட்டினார். அது அவருடைய சொந்த கருத்து அல்ல. இது குறித்து வீடியோ ஆதாரத்தை இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களை தவறாக வழிநடத்தியதற்காகவும் கௌரவத்திற்குரிய மத்திய அமைச்சரின் பேச்சை திரித்து கூறியதற்காகவும் அந்த செய்தி நிறுவனம் உடனடியாக மன்னிப்பு கோர வேண்டும். இதில் காமெடி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு பவர்லையோ எதுலேயுமே இல்லாமல் நம்ம புலம்பலாம் உட்காந்துட்டு, இப்படி பொய் சொல்லிட்டு இருக்காங்களே, இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கே இந்த நிலைமைன்னு சொன்னால், அவங்களும் நம்மளை மாதிரி உட்காந்து ட்விட்டரில் மன்னிப்பு கேட்கணும்னு கேட்டுட்டு இருந்தாங்கன்னா, இது எவ்வளோ ஒரு கேலி கூத்து.
இவங்க பவரில் இருக்காங்க, பொசிஷன் ஆஃப் பவரில் இருக்கிறாங்க. நீங்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டி மேலே ஆக்ஷன் எடுக்கலைங்கிறது ஓரளவுக்கு ஓகே. சரி, அவங்க வந்து அரசியல் மூலமாக இதை ட்விஸ்ட் பண்ணி போய் கமல்ஹாசன் வந்து போய் பிரச்சாரம் தான் பண்ணார். இதனால் என்ன பண்ணுறது, அவரெல்லாம் அரெஸ்ட் பண்ணாலோ இல்லை அவர் மேலே ஆக்ஷன் எடுத்தாலோ அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜே அவங்க எடுத்துப்பாங்க. ஓகே, மீடியாக்கிட்டையும் பயந்தா என்ன பார்த்தோம், அதுவும் இவ்வளோ பச்சை பொய் சொல்கிறது கூட ஆக்ஷன் எடுக்க முடியாமல் இந்த மாதிரி ட்விட்டரில் ஒரு அறிக்கைங்கிறது ரொம்ப பரிதாபமாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். அது எது தடுக்குதுங்கிறது தெரியல. ஆனால் நம்ம ஏற்கனவே நான் வந்து ஒரு லெசன் லேர்ன் பண்ணியிருந்தேன். அதாவது அவங்களுக்கு வந்து தெரிய விஷயம் பல விஷயம் நம்மளுக்கு தெரியாதுன்னு நம்ம பேசியிருக்கோம். இது வந்து ரொம்ப பிளாட்டண்ட்டாக தான் இருக்குது. அதனால் என்னுடைய ஆதங்கத்தை நான் தெரிவிச்சிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். மூணாவது, அண்ணாமலை அவர்கள் சுவாமிமலை போன பதிவு. இன் சுவாமிமலை டுடே ஹேட் தி ஹானர் ஆஃப் மீட்டிங் பத்மஸ்ரீ அவார்டி திரு ராதாகிருஷ்ணன் தேவசேனாபதி ஸ்தபதி அவர்கள் அண்ட் ஹிஸ் பிரதர் திரு ஸ்கந்த தேவசேனாபதி ஸ்தபதி அவர்கள் அண்ட் ஹேட் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் விட்னஸிங் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் த சாக்ரட் அண்ட் மெட்டிகுலஸ் ப்ராசஸ் த்ரூ விச் டைம்லெஸ் பஞ்சலோகா அண்ட் பிரான்ஸ் ஸ்டாச்சூஸ் டேக் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். அதாவது இந்த மாதிரி அவார்டிஸ் எல்லாம் போய் நேரில் பார்க்கணும். அவார்டு வாங்குறதுங்கிறது ஒரு கௌரவம். ஆனால் அங்கே இருக்கிற லோக்கல் லீடர்ஸ் வந்து அவங்களை அங்கீகரிக்கிறது, போய் பார்க்குறது, என்னென்னு கற்றுக்கிறதுலாம் ஒரு நல்ல விஷயம் தான். சொன்னாமலை அவர்கள் அறுபடை வீடு ஒரு வீடாக போயிட்டுருக்காரு. நம்ம பார்த்தோம், திருப்பரங்குன்றம் போயிருந்தாங்க, இப்போ சுவாமிமலை போயிருக்காங்க. அடுத்ததான் மருத்துவர்கள், அதை பற்றின ஒரு பதிவு நான் சொல்லிடுறேன். முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களின் தந்தை மறைந்த கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்த அரசாணை எண் 354 நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கோரி தமிழக அரசு மருத்துவர்கள் 4.5 ஆண்டுகளாக காத்திருக்கிறார்கள். திமுக எதிர்க்கட்சி இருந்தபோது மருத்துவர்களை சந்தித்து நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் மருத்துவர்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று வாக்குறுதி அளித்த திரு ஸ்டாலின் தற்போது அரசு மருத்துவர்களின் குரலை திட்டமிட்டு மௌனப்படுத்தி வருகிறார். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் உயிரை பணயம் வைத்து பணியாற்றிய அரசு மருத்துவர்கள் இன்று தங்கள் ஊதியத்துக்காக போராட வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மாண்புமிகு நீதிமன்ற உத்தரவையும் தேசிய மருத்துவ அமைப்பின் அறிவுறுத்தலையும் கூட திமுக அரசு ஒரு பொருட்டாக கருதவில்லை. அரசு மருத்துவர்களுக்கு 12 ஆண்டுகளில் வழங்கப்பட வேண்டிய ஊதிய பட்டை 4ம் மறுக்கப்படுகிறது. டிஏசிபி ஊதியமும் மறுக்கப்படுகிறது. பதிலாக திமுக அரசு மருத்துவர்களை கைது செய்வது, பணியிடை மாற்றம் செய்வது என தண்டித்து வருகிறது. கொரோனா பெருந்தொற்றில் உயிரிழந்த அரசு மருத்துவர்கள் விவேகானந்தன் குடும்பத்திற்கு இன்னும் அரசு வேலை வழங்கவில்லை. போராட்ட காலத்தில் அரசு பேருந்து மோதி உயிரிழந்த பச்சிளம் குழந்தை சிறப்பு மருத்துவர் திரு மணிக்குமார் அவர்கள் உடலுக்கு மலர் வளையம் வைத்ததோடு சரி, சுகாதாரத்துறை அமைச்சரின் அரசியல் நாடகம் முடிந்துவிட்டது. கடந்த ஆண்டு ஜூன் மாதமே தமிழக பாஜக சார்பில் அரசு மருத்துவர்களுக்காக குரல் கொடுத்தோம். மக்கள் நல்வாழ்வும் மருத்துவர்கள் நலமும் ஒரே நாணயத்தின் 2 பக்கங்கள். ஆனால் திமுக அரசு தொடர்ந்து மருத்துவர்களை அவமதித்துக் கொண்டிருக்கிறது. தமிழக மக்கள் ஆரோக்கியம் இதில் அடங்கியிருக்கிறது என்பதை கூட முதலமைச்சர் திரு ஸ்டாலின் உணரவில்லை. உடனடியாக அரசாணை எண் 354 அமல்படுத்த விட வேண்டும். மருத்துவர் விவேகானந்தன் மனைவிக்கு அரசு வேலை வழங்கப்பட வேண்டும். மருத்துவர்கள் மணிக்குமார் குடும்பத்துக்கு இழப்பீடு வழங்க வேண்டும். அரசு மருத்துவர்களின் நியாயமான கோரிக்கைகள் அனைத்தும் உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று திமுக அரசை வலியுறுத்துகிறேன். பொங்கலுக்கு 3000 ரூபாய் எடுத்து கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து எக்கச்சக்கமான இந்த மாதிரி ஒரு பாப்புலர் ஸ்கீம்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி மருத்துவர்கள், செவிலியர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், ஆசிரியர்கள் இவங்க பிரச்சனையெல்லாம் ஒரு ஸ்ட்ரோக் ஆஃப் அ பென் ப்ராப்ளம் சரி பண்ண முடியும். ஆனாலுமே மிஸ்மேனேஜ்மெண்ட்னால இவ்வளோ பெரிய பிரச்சனை, லட்சக்கணக்கான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஸோ பார்ப்போம், நல்லாட்சி எப்போ வருதோ அப்போ சரியாகும். இதெல்லாம் தான் இன்னையோட அண்ணாமலை டுடே ஒரு கூடுதல் தகவல் உங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்தி என்னன்னு சொன்னால், நம்ம வந்து விவேகானந்தரோட கடிதங்கள் 815 கடிதங்கள் ஒன்றா பார்த்துட்டு இருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட 16-17 கடிதங்கள் நம்ம வந்துட்டோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பயங்கர அரிதான தகவல்கள் நிறைய இருக்குது இப்போயே. அதனால் ஒருவேளை உங்கள் கண்ணுக்கு வரல, உங்கள் காதுக்கு இன்னும் அந்த மெசேஜ் வரலன்னு சொன்னால் இது மட்டுமே இன்னொரு டைம் சொல்லிக்கிறேன். பாசிட்டிவ் புக்ஸ் அப்படிங்கிற சேனலில் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா டேஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்ட் தான் போய் பாருங்கள். ஸோ உங்களோட கருத்துக்களை எப்போட பதிவு பண்ணுங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் வீடியோ சந்திக்கிறேன். வணக்கம்.